கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் அவர்கள் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதாவது ரஜினிகாந்த் கடைசியாக நடித்த கூலி திரைப்படம் சரியாக போகலை. காரணம், படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ். லோகேஷ் கனகராஜை நம்பி ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவருக்கு படமே எடுக்க தெரியல. அவர் பேசாமல் படம் எடுக்கிறத விட்டுடலாம் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருது. காரணம், கூலி படத்தில் அவர் செஞ்ச தப்பு தான். இதனால் லோகேஷோட அடுத்தடுத்த படங்களும் அவர் கைவிட்டு போயிடுச்சு. தொடர்ந்து ரஜினி கமலை வச்சு இயக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அதையுமே கோட்டை விட்டுட்டார். அமீர்கானை இயக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு, அதையும் கோட்டை விட்டுட்டார். சூர்யாவை இயக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு, அதையும் கோட்டை விட்டுட்டார். தொடர்ந்து இப்போ அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனால் ரஜினிகாந்த் அவர் கைவசம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுட்டு இருக்காரு. அதில் ஒன்று தான் ஜெயிலர் 2. ஜெயிலர் என்ற தரமான படத்தை எடுத்த நெல்சன் தான் இந்த படத்தையும் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, சுனில், தமன்னா, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. கூடவே பாலையா, எஸ்ஜே சூர்யா, சுராஜ் வெஞ்சமூடு போன்ற பிரம்மாண்டமான நடிகர்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லை பகுதிகளில் நடைபெற்று வருது. ரஜினிகாந்துமே தொடர்ந்து ஷூட்டிங்கில் இடைவெளி விட்டு நடிச்சிட்டு வராரு. நேற்று கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக கிடையாது. சுந்தர்சி இயக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் மட்டும் கிடைச்சிருக்கு. இப்போ இன்றைக்கி அனிருத்தோட பர்த்டே ஸ்பெஷலாக இவருடைய ஜெயிலர் படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது இந்த பாட்டு ரஜினிகாந்தோடைய இன்ட்ரோ சாங்காக இருக்க போகுது. இந்த இன்ட்ரோ சாங்கில் 18 வருஷம் கழித்து ரஜினிகாந்துக்காக உருவாக்கப்பட்ட இன்ட்ரோ சாங்காக இருக்கும். இந்த இன்ட்ரோ சாங் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் தெரிக்கும். மேலும் அவரோட புகழை பாடுற விதமாக இல்லாமல் இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை வச்சு இன்ட்ரோ சாங் கொடுத்துருக்காங்களாம். அதாவது சமூக கருத்தோடு இருக்கிற மாதிரி பாட்டை ரெடி பண்ணியிருக்காங்களாம். கூடிய விரைவிலே இந்த பாட்டோட முழு லிரிக்ஸும் வெளியாகும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.